வணக்கம். ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட்வைசரி ஃபார் ரீசெட் அண்ட் ரீஃபைலிங் ஆஃப் 3B ரிட்டர்ன் ஃபார் சம் டாக்ஸ் பேயர்னு 9ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சில அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நாம அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுல இந்த 3B ரீசெட் வந்து என்ன சார், இது எல்லாருக்கும் வருமா, இதுல எதுக்காக இப்படி ரீசெட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதை நாம இப்போ என்னங்கிறத பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் நம்பர் 7/2024 அப்படின்னு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஜிஎஸ்டில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, செக்ஷன் 148 அந்த செக்ஷன் படி நாங்க ஒரு சில டீலர்களுக்கு, அதாவது இந்த கீழே குறிப்பிடப்பட்ட 4 டீலர்கள், இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் அவங்கள சேர்ந்தவங்க. இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க கிட்ட ப்ராப்பரா கேஷ் லெஜர்லயும் கிரெடிட் லெஜர்லயும் பேலன்ஸ் இருந்திருந்தாலும் ஒரு டெக்னிக்கல் கிளச்சஸ், அதாவது இந்த ஜூலை வந்து ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது இருந்த ஒரு சில தொழில்நுட்ப கோளாறு போல இவங்க கிட்ட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்லையும் கேஷ் லெஜர்லையும் பேலன்ஸ் இருந்தாலும் இவர்களால் அந்த 3Bயை தாக்கல் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி இவங்க ரெப்ரசன்டேஷன் பண்ணி இவங்க ஜிஎஸ்டி அரசாங்கம் கிரீவன்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு வச்சு இந்த மாதிரி டீலர்களுக்கு வர இஷ்யூஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி அதன் மூலமா என்ன இஷ்யூஸ் நடக்குதோ அதை ரீசெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இவங்க கிரீவன்ஸ் கமிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணி எங்களுடைய ரிட்டர்ன்ஸை நாங்க கரெக்டா கேஷ் லெஜர்ல பேலன்ஸ் வச்சிருந்தாலும் எங்களால் 3Bயை ஃபைல் பண்ண முடியல. ஸோ இந்த டெக்னிக்கல் இஷ்யூனால எங்க 3B தப்பா ஃபைல் ஆயிடுச்சு, இதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதை இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை இப்போ ரீசெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பீரியடுக்கு இவங்க எல்லாத்துக்குமே எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிபிகேஷன் 7/2024 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்த நோட்டிபிகேஷனை பேஸ் பண்ணி தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி யாரெல்லாம் ரெஃபரன்ஸ் டு த ஃபேக்கல்டி ஃபார் ரீஃபைலிங் 3B ஃபார் சம் டாக்ஸ் பேயர், ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்காக அவங்க கிரீவன்ஸ் கமிட்டியில எல்லா ரிப்போர்ட்டையும் தாக்கல் பண்ணி எங்ககிட்ட கிரெடிட் லெஜர்ல பேலன்ஸ் இருந்தது, கேஷ் பேலன்ஸ் இருந்தது, ஆனா எங்களுடைய ரிட்டர்ன் சேவ் பண்ணதுக்கும் நாங்க அவங்க 3Bல சேவ் பண்ணதும் 3B ஃபைல் ஆனதும் வந்து வித்தியாசம் இருக்கு, எங்களோட ஐடிசி எடுத்ததுலயும் நாங்க பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் கட்டினதுலயும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாருமே அந்த டீடைல்ஸ் எல்லாமே கிரீவன்ஸ் ரெசிடென்சியல் கமிட்டி அப்படின்னு ஜிஎஸ்டி கவுன்சில் அங்கீகரிக்கப்பட்ட கமிட்டிகிட்ட இவங்களாம் ரெப்ரசன்டேஷன் பண்ணி அந்த ரெப்ரசன்டேஷன் கவுன்சிலுக்கு கவுன்சில் போய் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி இப்போ அந்த மாதிரி யாரெல்லாம் அப்படி அஃபெக்டட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் மெயில்ல ரிஜிஸ்டர் மெயில் ஐடியில நாங்க உங்களுக்கு திருப்பியும் ஒரு ஆப்ஷன் தரோம். ஆல்ரெடி நீங்க ஃபைல் பண்ண 3Bயை திருப்பியும் ரீஃபைல் பண்ணலாம், அதுவும் 15 நாட்களுக்குள் பண்ண வேண்டும் சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் அப்படி 3B உங்களுக்கு வரலினாலோ இல்ல அதுல ஃபைல் பண்றது ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இந்த அஃபெக்டட் பர்சன்ஸ் போய் உங்களோட ஜுடிஷியல் டாக்ஸ் ஆஃபீஸரையும் இல்ல கிரீவன்ஸ் ஹெல்ப் டிஸ்கோ டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிற அட்வைசரி தான் 9/4/24. ஸோ ஒரு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருந்தது. ஆனா ஒரு சில நபர்கள் மட்டும் இதை சரியா ஹெல்ப் டிஸ்க் கம்ப்ளைண்ட் பண்ணி கிரீவன்ஸ் கமிட்டி மூலமா கொடுத்து அவங்க திருப்பியும் ஒரு ரீசெட் ஆப்ஷனை வாங்கியிருக்காங்க. இது பின்னால் ஜிஎஸ்டியில் பலத்த மிகப்பெரிய விவாதங்களை கிளப்புமா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.